தொழில்நுட்ப பாடத்துறையை பயிலும் மாணவர்களது இரண்டாவது பாடம் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம். எந்திரவியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் ஆகிய இரண்டு பாடங்களுள் ஒரு பாடத்தை முதலாவது பாடமாக தெரிவு செய்யும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக இப்பாடத்தையும் பயிலுதல் வேண்டும். தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் எனும் பாடத்தின் உள்ளடக்கமானது எந்திரவியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் ஆகிய இரண்டு பாடங்களுக்கும் பொருந்தும் வகையில் விஞ்ஞானம், கணிதம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடப்பகுதிகளின் உள்ளடக்கத்தை கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பவியல் பாடத்துறையைச் சேர்ந்த பாடச் சேர்மானத்தின் மூன்றாவது பாடமாக கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தரத்துக்காக தற்போது நடைமுறையில் உள்ள குறித்த 10 பாடங்களுள் ஒன்றை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவது கட்டத்தில் இப்பாடத்தை கற்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பாடசாலைகளில் தொழில்நுட்ப பீடங்கள் எனும் பெயரில் சகல தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்ட 3 மாடி கட்டட நிர்மாண வேலைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. எந்திரவியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் ஆகிய பாடங்களின் செயன்முறை செயற்பாடுகளுக்குரிய உபகரணங்களும் பொருள்களும் வழங்கப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் இத்தொழில்நுட்ப பீடங்களில் வெற்றிகரமாக செய்முறை தொழிற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரையில் முதலாவது கட்டத்தின் கீழ் 251 பாடசாலைகளிலும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 171 பாடசாலைகளிலும் தொழில்நுட்பவியல் பாடத்துறை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. முதலாவது கட்டத்தைச் சேர்ந்த 251 பாடசாலைகளுள் 198 பாடசாலைகள் சிங்கள மொழி மூல பாடசாலைகளாகும். 53 பாடசாலைகள் தமிழ் மொழி மூல பாடசாலைகள். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர தொழில்நுட்பவியல் பாடத்துறையை பயிலுவதற்கு தகுதி பெறுவோர் யார்? 2013 ஜூன் 11 வெளியிடப்பட்ட 2013 ஆண்டு 25 இலக்க சுற்று நிறுவத்தின்படி இப்பாடத்துறையை பயிலுவதற்கு தேவையான குறைந்தபட்ச தகமை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் குறைந்தபட்சம் சாதாரண சித்தி உட்பட மொத்தம் 3 பாடங்களில் திறமை சித்தியுடன் மொத்தம் 6 பாடங்கள் அடங்கும் வகையில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்திருத்தல். தொழில்நுட்பவியல் பாடத்தை அறிமுகம் செய்தலானது ஒரு நிறுவனத்துக்கு மாத்திரம் உரிய பணி அல்ல. இது கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு, தொழிற்பயிற்சி மற்றும் திறன் விருத்தி அமைச்சு உட்பட பல அமைச்சுக்கள், தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி நிர்வாகம், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உட்பட பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாகும். பாடத்தை கற்பிப்பதற்காக பாடசாலை முறைமையில் உள்ள ஆசிரியர்களுக்கு மேலதிகமாக 400 ஆசிரியர்கள் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவ்வாறு சேர்க்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் கல்வி மற்றும் வாண்மை விருத்திக்காக தேசிய கல்வி நிர்வாகம், கல்வி அமைச்சு, தொழில்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அதாவது யுனிவோடெக் ஆகியவற்றின் மூலம் பட்டம் மற்றும் பட்டப்பின் டிப்ளோமா கற்கை நெறிகளை பயிலுவதற்காக புலமை பரிசில்கள் வழங்குவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
தேசிய தொலைக்காட்சியில் தேசிய பாடசாலை எனும் கல்வி நிகழ்ச்சியின் கீழ் எந்திரவியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் ஆகிய பாடங்களின் கீழ் நிகழ்ச்சிகள் முன்வைக்கப்படுகின்றன. இப்பாடத்தின் உள்ளடக்கம் தொடர்பான கோட்பாடுகளையும் செய்முறை பயிற்சிகளையும் பெற்ற மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர தேசிய மட்ட பரீட்சையில் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுவர். எந்திரவியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் ஆகிய பாடங்களுக்காக கோட்பாட்டு அறிவுக்கு 75% புள்ளிகளும் செய்முறை அறிவுக்கு 25% புள்ளிகளும் வழங்கப்படும். විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිසම යටතේ තිබෙන විශ්වවිද්‍යාල පද්ධතිය තුළ අවස්ථාවන් ලැබී තිබෙනවා තමන්ගේ උපාධි පාඨමාලාවන් කිරීමට. මේ සඳහා විශ්වවිද්‍යාල ගණනාවක දෙපාර්තමේන්තු හෝ இம்மாணவர்களை சேர்ப்பதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் உள்ள பல்கலைக்கழக முறைமையில் தொழில்நுட்ப கற்கை நெறிகளை நடத்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்காக சில பல்கலைக்கழகங்களில் தொழில்நுட்பவியல் துறைகளும் மற்றும் சிலவற்றில் தொழில்நுட்ப பீடங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இக்குழுவில் அடங்காத மாணவர்களுக்கு தமது கல்வியை தொடர மேலும் பல வழிகள் இருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்தும் கல்வி பெற விரும்பி எமது தொழில்நுட்ப கல்லூரிகளை நாடலாம். 9 மாகாணங்களிலும் பிரதான நகரங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 9 தொழில்நுட்ப கல்லூரிகளும் தற்போது உயர் கல்வி நிறுவனங்களாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அந்த தொழில்நுட்ப கல்லூரிகளில் டிப்ளோமா பாடநெறிகள், NVQ5 மற்றும் NVQ6 மட்ட பாடநெறிகள் நடத்தப்படுகின்றன. எந்திரவியல் தொழில்நுட்பவியல் பாடத்தை கற்ற மாணவர்களுக்கு அதிக பாடநெறிகள் இருக்கின்றன. கட்டட நிர்மாணத்துறை, உற்பத்தி துறை, வெல்டிங் துறை, ஏர் கண்டிஷன் மற்றும் ரெஃப்ரிஜரேஷன் துறை போன்ற பல துறைகளில் பாடநெறிகள் நடத்தப்படுகின்றன. அத்தோடு உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பாடத்தை கற்ற மாணவர்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி, அதாவது உணவு தொழில்நுட்பம் போன்ற பாடநெறிகள் இருக்கின்றன. நேரடியாக இந்த டிப்ளோமா பாடநெறிகளில் சேர்ந்து கொள்ள இந்த மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. இந்த 9 தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு மேலதிகமாக இப்பல்கலைக்கழகத்தின், அதாவது யுனிவோடெக் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 5 பல்கலைக்கழக கல்லூரிகள், அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் காணப்படுகின்றன. அவை யாழ்ப்பாணம், அனுராதபுரம், ரத்மலான, குளியாப்பிட்டி, மாத்தறை ஆகிய நகரங்களில் அமைந்திருக்கின்றன. இந்த 5 கல்லூரிகளில் NVQ5, NVQ6 மட்ட பாடநெறிகள் பல நடத்தப்படுகின்றன. நான் இந்த டிப்ளோமா மட்டத்துடன் நின்றுவிடப் போவதில்லை. உயர்கல்வி பெற வேண்டும் என கருதும் மாணவர்கள் பட்டப்படிப்பை நாடலாம். அதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காகவே இந்த யூனிவோடெக் பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் டிப்ளோமா தகைமை பெற்ற பின்னர் நேரடியாக இந்த பல்கலைக்கழகத்திற்கு வர முடியும். இல்லையே கைத்தொழில் துறையில் தொழில் செய்தவாறு, அதாவது அந்த அனுபவத்தை பெறும் வேளையிலேயே பகுதி நேர ரீதியில் இப்பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டு பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்யலாம். டிப்ளோமாதாரிகளும் பட்டம் பெறலாம் என்பதையே நான் இங்கு கூறுகிறேன். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் தொழில்நுட்ப பாடங்களை பயின்ற மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கல்லூரிகளில் சேரவும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அதற்காக தேசிய கல்விக் கல்லூரி ஒன்று அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயர்தர பரீட்சையில் உயரிய சித்தி பெறும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து தொழில்நுட்பவியலில் விஞ்ஞான இளமானி பட்டத்தை, அதாவது BSc டெக் பட்டத்தை பெறலாம். எனவே தொழில்நுட்பவியல் பாடத்துறையை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் தேசிய மற்றும் வெளிநாட்டு தொழில் சந்தையில் பிரவேசிப்பதற்கும் வாய்ப்பு கிட்டும். அத்தோடு தற்போது வெளிநாடுகளில் பெரிதும் காணப்படும் தொழில்நுட்பத் துறையில் பொருத்தமான ஒரு தொழிலை நாடுவதற்கும் வாய்ப்பு கிட்டும். எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு துணை புரியும் வகையில் மனித வளத்துக்கு வலுவூட்டி அறிவும் திறன்களும் நிரம்ப பெற்ற பிரஜைகளை நாட்டுக்கு வழங்குவதற்காக தொழில்நுட்பவியல் பாடத்துறையை இந்நாட்டு கல்வி முறையில் அறிமுகம் செய்வதும்
அறிவு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி தேசிய சர்வதேச ஊழியர் சந்தைக்காக அதன் போக்குகளை வெற்றி கொள்ளத்தக்க தேர்ச்சிமிக்க இளையோர் சந்ததியொன்றை உருவாக்குவதுமே இந்த பாடத்துறையின் எதிர்பார்ப்பாகும்.